ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஒரு அற்புதமான ஒரு ஊருங்க இந்த பெத்திக்குட்டை அப்படிங்கிறது. இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா, பவானிசாகர் டேமுடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த பெத்திக்குட்டை. இங்கே என்ன அப்படி ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல காட்டு யானைகள் தண்ணி குடிக்கிறதுக்கு 40 அல்லது 50 யானைகளை இந்த இடத்துல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஊரை பற்றியான ஒரு வீடியோ, அந்த ஊர்னால் அந்த யானைகளை பற்றியான ஒரு வீடியோ நம்ம சேனல்லையே போட்டிருக்கோம். அதோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது இந்த வீடியோவோட ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேங்க. இப்போது நீங்கள் பார்த்துருக்கூடிய இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 6 அல்லது 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்த வீடியோ தான். வேறு ஒரு சேனல் இருந்துச்சு, அந்த சேனலை பார்த்திங்கன்னா ப்ளர் பண்ணியிருப்பேன். அந்த சேனலில் போட்ட வீடியோ, அந்த சேனல் வந்து ஒரு சில பிரச்சனையின் காரணமாக அது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த வீடியோ மக்களுக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சு. இதை வந்து எல்லாத்துக்குமே காட்டணும், இப்படி ஒரு ஊர் இருக்குது, இப்படி ஒரு மக்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக திரும்ப அந்த வீடியோவை உள்ளவங்களுக்காக மறுபடியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் நிறைய நபர்கள் பார்த்தோம்னா இது பழைய வீடியோ நம்ம ஏற்கனவே பார்த்தது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அற்புதமான பல சுவாரஸ்யமான கதைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுலேயே குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய நபர் யானைகள்கிட்ட வந்து ஒரு சொன்னார்னா அந்த யானைகள் கூட்டமாக எத்தனை வந்தாலுமே அது அப்படியே திரும்பி போயிடும் அப்படின்னாரு. ரொம்ப ஆச்சரியமான பல விஷயங்கள் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அந்த நேர தெரியுது வரும் ஒரு மலை, அந்த மலைக்கு கீழே தான் அந்த நபர் ஒருத்தர் வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் 15 வருஷமாக அந்த மலைக்கு கீழே பயங்கரமான ஒரு காடு இது. அந்த காட்டில் யானைகளோட வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் வந்து ஒரு சொன்னால் அந்த யானை வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி தான் அந்த டைட்டில் நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க. வாங்க அவர் என்ன சொல்லாரு, எப்படி அவருடைய வாழ்க்கை இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறோமே. சொல்லு, இது எத்தனை ஏக்கரில் நீங்கள் பயிர் செஞ்சுருந்தீங்க? இது 3 ஏக்கரை செஞ்சுருந்தேங்க. சரிங்க. 3 ஏக்கருக்கு வந்து அவிச்சி மூட்டைக்கு ஒன்று 15 மூட்டை அவனுக்கு இப்போ 4 வர்றதுக்கு கம்மி. ஓ, 4 மூட்டை வந்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்குங்களா? ரொம்பவே கைட்டமாக இருக்குதுங்க. கூலிக்காருக்கும் கட்ட முடியாது. நாங்கள் தோத்தர் கூலி போட்டாச்சு வேலை செய்யணும். அப்புறம் நல்ல விலை வந்து விற்கிறாங்க. 1000 ரூபா சம்பாதிக்கிறோம். நம்ம இன்ன வரைக்கும் கூட்டினாங்க கூட அது அவி வந்து விலை வச்சா தான் நம்மளுக்கு. ஓ, இப்போ அவங்க வருவாங்களா இது நீங்கள் எடுத்ததுக்கப்புறம்? ஒன்று சொன்னால் வருவாங்க, 20 ரூபா கொடுப்பாங்க ஒரு கிலோவுக்கு. அவங்க விற்கும் போதுன்னா 50 ரூபாங்க. இந்த இடத்துல வந்து இவங்க மீன் பிடிக்கிறது, விவசாயம் தான் இவங்களுடைய ரொம்ப முக்கியமான தொழிலாக இருக்குது. நம்ம எதர்ச்சியாக இந்த பக்கம் வந்தோம். நான் வந்து ஆரம்பத்தில் இந்த இடத்துக்கு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இவ்வளோ தண்ணி கிடையாது. அந்த இடத்துல வந்து ஒரு ஆறு மட்டும்தான் வரும். ரொம்ப ஒரு சின்னதாக ஒரு ஆறு போகும். ஒரு 50 அடிக்குள்ளே தான் அந்த ஆறே மொத்தமாக சைஸ் இருக்கும். நாங்கள் அதுக்குள்ளே நேர் ஆப்போசிட் நாங்கள் வந்து அங்கே யானைகள் இருக்கும், அந்த யானைகளை பார்க்கலாம் சொல்லி தான் வந்தோம். ஆனால் எங்களுடைய பேட்டிலுக்கு என்னமோ தெரியல, தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால எங்களால் வந்து யானைகளை பார்க்க முடியல. யானைகள்லாம் வந்து அந்த சைடுலாம் ஃபுல்லாக இறங்கி குறைஞ்சி ஒரு 40-50 யானைகளும் அந்த சைடு நாங்கள் வந்து ஒரே டைமில் பார்ப்போம். ஒரு 4 மணி 5 மணி வரும்போது ஒரு 10 யானை நிற்கும். அது அப்படியே நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கும்போது 5-6 மணிக்கு மேலே அந்த யானைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 யானை அப்படி ஒட்டுக்காக வந்து கூட்டமாக வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு அங்கே வருவாங்க. காட்டெருமைகள், யானை, நரி, இந்த மாதிரியான விலங்குகள்லாம் அந்த இடத்துல இருக்கும். இப்போ வந்து அப்படி வரும்போது அண்ணனை வந்து நாங்கள் சந்தித்தோம். அண்ணனுடைய வேலை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணுறதும் மீன் பிடிக்கிறதும். கஷ்டப்பட்டு அந்த வலையெல்லாம் விரித்து அந்த மீன்களை வந்து எடுத்தாலும் அங்கே வந்து இவங்கள்ட்ட இருந்து வந்து ஒருத்தவங்க வந்து மீன் எடுப்பாங்க. அவங்க வந்து மிகவும் குறைஞ்ச விலைக்கு தாங்க மீன் எடுக்கிறாங்க. கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 40,000 எடுத்துங்க. ஓ, 40,000 ரூபாய்க்கு நீங்கள் வலை வாங்கிட்டீங்கன்னா எடுக்கவே முடியாது. அப்புறம் அது சோத்துக்கு சாத்துக்கு தான் குழந்தைகளுக்கு காப்பாற்றிக்க முடியும். அதாவது அவங்க 40,000 கொடுத்து அந்த வலையை வாங்குறாங்க. 40,000. ஆமாம், 40,000 கொடுத்து அந்த வலையை வாங்குறாங்களாமா. ஆனால் வலையை வாங்கிட்டு அந்த வலைக்கான அமௌண்ட் திரும்ப ரிட்டர்ன் எடுக்க முடியுமானா முடிய மாட்டேங்குது. நாங்கள் அந்த வருமானத்தை வச்சுட்டு நாங்கள் சோத்துக்கு சாத்துக்கு தான் எங்களுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. கவலைக்கிடமாக தான் இருக்குங்கிறது இப்போ நீங்கள் அவர்கிட்ட பேச நம்ம தெரியும். இன்னும் நம்ம அண்ணன்ட்ட கொஞ்சம் சில விஷயமெல்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. இப்போ அண்ணன் எங்களுக்காக வந்து இந்த பரிசலில் எங்களை வந்து ஒரு ரவுண்ட் அடித்து இந்த இடத்த காட்டுறாங்க. நாங்கள் வந்து இப்போ காற்று அதிகமாக இருக்கிறனால வந்து கொண்டு போக முடியாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் எங்களுக்காக வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆனால் ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் அடித்து இந்த இடம் எப்படி இருக்குங்கிற நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நம்ம அண்ணன் கூட வந்து இப்போ பரிசல்ல வந்து இந்த பவானிசாகர் டேம்ல வந்துட்டு இருக்கோம். சரிங்க. அண்ணனுடைய பேருனா சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் அண்ணன். இவர் தான் நமக்கு வந்து இந்த இடத்த பற்றி நம்ம டீட்டெயிலாக சொன்னார்.
காத்து அடிக்குது, ரொம்ப கஷ்டம் தான் பரிசல் ஓட்டுறது. இருந்தாலும் நமக்காக வந்து இந்த பரிசல ஓட்டிட்டு போறாரு. ஆனா அங்க பாருங்க அந்த மலை வந்து எது மூஞ்சி மலைங்க. எதுனா அந்த சின்ன மலையா உங்களுக்கு இந்த மூளை பாருங்க, அந்த மூளை. ஆமா அந்த மூளை. அதுல தான் நாங்கள் குடியாங்க இருந்தோங்க. சரிங்க. அப்போ அங்கே இருக்கும் போதுங்க வந்து அப்போல்லாம் வாழை இதுக்கெல்லாம் போட்டாலும் தண்ணி முழுங்க. அப்போ வந்து விவசாயத்துக்கு வந்து அடிதாங்க. சரி நாங்கள் அப்படியே இருந்துட்டு ஆடுகுட்டி மேய்ச்சிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற போதும் பாட்டுக்காரெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒத்தாச்சி செய்வாங்க. ஐயா இந்த பறவை இருந்தாலும் குஞ்சு குழந்தைய வச்சுட்டு பாங்க இருங்க. ஆணைகளை வந்தால் இப்போ அவங்களுக்கு சோலாரும் இல்லை எதுவும் இல்லை. அனாம்பத்தம் இருந்தால் ஆணைகள் எதுவுமே இல்லைங்க, கரண்ட் இல்லைங்க. 15 வருஷம் ரைட்டும் இல்லை. அந்த கட்டையை போட்டுங்க எரிச்சிட்டு குழந்தைகள் வச்சு காப்பாற்றிருப்போம். அப்புறங்க ஆணையம் வந்த கூட்டம் கூட்டம்னா அப்புறம் எப்படி 50 ரூபாய் வருங்க. சாலைக்கு வந்துன்னா ஐயா அங்கே வராதிங்க குழந்தைகள்லாம் வச்சிருக்கு சாமி. ஆமாம், ஆணை இங்கே வராதிங்க ஐயா, நாங்கள் குஞ்சு குழந்தைக்காரன் இங்கே போய் எங்கேயும் காட்டுக்குள்ள இருந்துட்டு அப்படியே போயிருங்க சொன்னால் அப்படியே போயிருங்க. ஆமாம், அங்கே பண்ணவே பண்ணாதுங்க. அங்கே இருக்கிறவங்க கண்டுங்க இந்த சாலையில் தான் இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுக்குவாங்க. அப்புறம் அது அப்படியே சொல்லிட்டுங்க கேட்டு போய் அக்கட பக்கம் தூரமாக போய் ஒதுங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிருங்க. நாங்கள் குழந்தைய வச்சுட்டு 15 வருஷம் இருந்தோங்க. அங்கே படுப்பும் இல்லை குழந்தைகளுக்கு, அப்புறம் எதுவுமே இல்லைங்க. வாழ்க்கையை கொஞ்சம் இருக்கிறக்க எல்லாமே நைட்டாக வருதுங்க. எதையும் வச்சு வாழ்றதுன்னு சரி வந்தோங்க. அப்புறம் எங்கள் ஊர்லேருந்து எம்எல்ஏவு இங்கே வருங்க தண்ணி வந்து முழுங்கி போச்சுங்க. இந்த இடத்துல எம்எல்ஏ வந்துங்க சொல்லி அப்புறம் சேச்சே நேரமும் உண்டாக்கி கட்டி கொடுத்தாங்க. இப்போ நீங்க இருக்கிறது வந்து உங்களுக்கு நிரந்தரமான இடமா? அது நிரந்தரமான இடம். அது சேச்சேனர் இது வந்து இங்கே தான் இருந்தங்க நிரந்தரம். சரி சரிங்க. அப்போ நிரந்தரமாக இருக்கும்போது தண்ணி வந்து இந்த இடத்துல முழுங்கிடுங்க. சரிங்க. அப்புறம் எம்எல்ஏ வந்துங்க வேட்டைமலை சின்னசாமி வந்துங்க எங்களுக்கு வந்து அந்த சேச்சேனருக்கு வேண்டி நீங்கள் இங்கே தான் இருக்கணும், குடி குழந்தைகள்லாம் படிக்க நல்ல நிலைமைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் தான் வச்சு கொடுத்தாருங்க. அப்புறம் வச்சு கொடுத்தாங்க இடத்துலைங்க நாங்கள் அந்த குழந்தைகள் வச்சுட்டு நாங்கள் இருந்தவையில் இருந்துட்டு பெரிய பெரிய மனுஷர்லாம் காடு ஓட்டுவோங்க. பொழுதுறங்கன்னா வர வேண்டாங்க, தோட்டக்காட்டில் ஓட முடியாது, ஆணையை வந்து முடுக்கிற போது நம்ம வெள்ளாமை காட்டில் வந்து ஓட முடியாதுன்னு குழந்தைகள்லாம் ஒரு பக்கம் அந்த சேய்ச்ச நேரத்தில் விட்டுருவோங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் தாங்க அப்புறம் இந்த ஊனிட்டுக்காரர் வந்துங்க அந்த திருட்டு வேட்டையாடுறாங்க அடக்க முடியாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் எடுத்தாங்க. ஏலத்துக்கு எடுத்து வந்து அப்புறம் நீங்கள்லாம் வந்து எங்களுக்கே போட்டுருங்க, சண்டை தகவலாறு எதுவும் வேண்டாம், நல்லா பிழைக்கணும்னு சொல்லி அவையில் ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ யார் ஏலம் எடுத்தாலும் நீங்கள் மீன் பிடிச்சிக்கலாம். இப்போ 6 எடுத்தாங்க, 6 அவைகளுக்காக தான் போடணுங்க. அந்த ஏலம் எடுத்தவங்களுக்கு வந்து நீங்கள் மீனை கொடுத்துருவானுங்க. சரிங்க. அது எங்களுக்கு ஏதாச்சும் ஒத்தாச்சும் வேணும்னா வந்துங்க வாழைக்கெல்லாம் காய்ச்சி கொடுப்பாங்க, கடன் பிடிச்சிக்குவாங்க. சரி சரி. கடன் பிடிச்சிட்டா உங்களுக்கு பணத்தை தருவாங்க. ஆமாங்க. இப்போ நீங்கள் எடுத்துருக்கு இந்த வலையோட விலை என்ன விலைங்க? இது வந்து 1000 ரூபா ஆகுதுங்க. எவ்வளோ? 1 கிலோ வலை கிலோ 1000 ரூபா. நீங்கள் எவ்வளோக்கு எடுப்பீங்க? என்னங்க வலைவா? கிலோ எடுப்பீங்க? நாங்கள் எடுத்த அதுதான் 30 கிலோ 40 கிலோ எடுக்கணும். 40,000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வலை எடுக்கணும். எடுத்து வேட்டையாடினா ஒரு போக தண்ணி குறைஞ்சுன்னா வந்துங்க ஒரு 3 மாதத்துல அந்த காய்ச்சி பிடிக்கலாங்க. தண்ணி இப்படி 5 வருஷம் இருந்தால் சோத்துக்கு இல்லைங்க. தண்ணி அதிகமாக இருந்தால் மீன் கிடைக்காது. மீன் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ தண்ணி கம்மியாக இருந்தால் தான் உங்களுக்கு மீனே அதிகமாக எடுக்க முடியும். ஆமாம், அந்த வலைக்கான காசையும் நீங்கள் எடுக்க முடியும். செலவு பண்ணியிருப்பீங்க? செலவு பண்ணது 16,000ங்க. சரிங்க. கொள்ளு வந்துங்க பிடுங்குறக்கு டேக்ஸ் கூலி ஆள் கூலியெல்லாம் கொள்ளு வந்துங்க 10,000 ரூபாய் போச்சுங்க. மறுபடியும் அந்த உழவு போட்டுற போதும் கொள்ளு விதைக்கிறதுக்கு 2,700 ரூபாங்க. அப்புறங்க வந்துங்க இப்போ தோத்துருக்கு இதுக்கெல்லாம் எல்லாம் வந்துங்க 2,000 ரூபா 16,000 ரூபாய் இருக்குதுங்க. இப்போ 4,000 ரூபாய் தான் கொள்ளு. மொத்தம் அந்த கொள்ளோட 16,000 விற்கும். ஆமாங்க. ஆனால் நீங்கள் 16,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கீங்க. இது என்ன பண்ணுறதுங்க, நிறுத்தி வச்சாலும் கரைன்னு போயிட்டாலும் வாங்க மாட்டாங்க. இப்போ உங்ககிட்ட கடமை கை மாத்தில் கொடுக்குறேன்னு அது கொடுக்க முடியாது. எந்த வழியுமே இல்லைங்க, மீனும் இல்லை, விவசாயம் இல்லைங்க. இப்போ இதே வந்து நார்மலாக தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் வந்து ரவுண்ட் அடிச்சு மீன் எடுத்தீங்களா, எவ்வளோ மீன் கிடச்சிருக்கும் அதுலேயே? இந்த மரத்துட்டு கீழே வந்தாங்க. இப்போ நாங்கள் ரவுண்ட் அடிச்சுலேயே இதுலேயே ஒரு 10 கிலோ கிடக்குங்க. சரி சரி. 1 கிலோ வந்துங்க 10 கிலோ 100 கிலோ பிடிச்சிடும். ஒரு நாளைக்கு 500 கிலோ கூட பிடிச்சிடுவோம். பரவாயில்ல. ஆனால் இப்போ வந்து இப்போ ரவுண்ட் அடிச்சாலும் மொத்தமாகவே ஒரு 1.5 கிலோ வந்துருக்குங்களா? 1.5 கிலோ தாங்க. 1.5 கிலோ மொத்தமாக அவ்வளோதான். இது வச்சதே சாப்பிட்டுக்கணும். காலையில் 1.5 கிலோ இருக்குங்க. 3 கிலோ வச்சுங்க. ஒரு ஆள் 100 ரூபா 150 ரூபாய்க்கு போட்டால் என்னங்க சாப்பாடு? குழந்தைகளுக்கு பார்க்குறீங்களா, படிக்க வைக்கிறீங்களா? எந்த வழியும் இல்லைங்க. என்ன 50 பைசாங்க 35 பைசாக்கு விற்போங்க. அதை விற்றதே சோறும்போ. அதுலேயும் வந்து ஆணை பிடுங்குற போதுங்க
நாங்கள் மிரட்டினா ஓடுங்க, அது 2 காய் பிடிச்சிட்டு போகுது. நாங்கள் அப்புறம் தீ போட்டு கட்டா போட்டு பிடிச்சிட்டு போங்க. நீங்க யானைகளுக்கு வந்து ஏதாவது கொடுப்பீங்களா? அங்க வர்ற யானைகளுக்கு வர யானைகளுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. தாலிகாய் இருந்தால் வந்து பொறுத்துன்னு காட்டில் விட்டுருவோங்க. சரி, அங்க என்ன விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த மலைக்கு பின்னாடி? அதுதான் நாங்கள் பூசணிக்காய்ங்க. பூசணிக்காய், அதாவது அண்ணன் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துருக்கு நேர் பேக் சைடு வந்து ஒரு மலை இருக்கு. தெரியுதான்னு தெரியல, அதை பாருங்க. அந்த மலையில தான் வந்து மலைக்கு கீழே தான் அண்ணன் வந்து விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 20 வருஷம். 20 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் விவசாயம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து அந்த இடத்துல வரக்கூடிய யானைகளுக்கு வந்து அந்த பூசணிக்காய் அந்த மாதிரி வந்து அழுகின பழங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அதை வந்து யானைகளுக்கு போட்டுருவாங்க, அது சாப்பிட்டு போயிடும். அதே நேரங்களில் யானைகள் அங்கே வந்துச்சுன்னு சொன்னாலும் அண்ணன் என்ன பண்ணுவாராமா, குடும்பத்தோட நாங்கள் இருக்கோம், எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க வந்து போயிருங்கன்னு சொன்னா அந்த யானை வந்து தொடவே போயிருங்களா? தொடாதுங்க, காட்டுக்குள்ளே போதும். காட்டுக்குள்ள வந்து அந்த விவசாயம் நடத்தி ஒன்றும் பண்ணாது. அப்ப நம்ம பேசுறது அது புரியுதுங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. புது ஆள் கண்டாத்த முறைச்சில வரைங்க. சரிங்க. அங்கேயே குஞ்சு குழந்தை வச்சிருந்தா தொடவே தொடருங்க, சாலக்குட்டியே வரும், ஒண்ணுமே பேசாதுங்க. இப்போ நீங்க வந்து இப்போ அதுக்கு நேரம் இப்போ இந்த பக்கம் வந்துட்டீங்க, உங்க இடம் கொடுத்து வந்துட்டீங்க. ஆமாங்க. வந்ததுக்கு அப்புறம் யானைகள் ஏதாவது வந்திருக்கு அதுக்குள்ள? இங்கே ஒரு தாட்டு வந்துங்க, ஒரு பையனை முடுக்குச்சுங்க. சரிங்க. அந்த இடத்துல விழுந்து தள்ளி விட்டு போட்டு போனதோடங்க வரலீங்க. மொத்தமாகவே 1.5 கிலோ மீன் தான் அவங்க வந்து எடுத்திருப்பாரு. இதுவே வந்து தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ ரவுண்ட் அடிச்சு சரியாக 10 கிலோ பக்கம் வந்து மீன் எடுத்துருப்பாங்களாமா. 10 கிலோ எடுத்திருந்தாங்களாலும் ஒரு 600 700 ஒரு 800 பக்கம் வந்து இந்நேரம் அவங்களுக்கு வந்து லாபம் கிடச்சிருக்கும். இந்த 1.5 கிலோ மீன், இந்த 1.5 கிலோ மீன் எவ்வளோக்கு விற்கும் மொத்தம்? 50 ரூபா கிடைக்குங்களாமா. இந்த 50 ரூபாய் வச்சு ஒரு குடும்பத்தை எப்படி தாட்டுறது? ஒரு இல சோறு அரிசி வாங்கினா நம்மளுடைய வாழ்க்கையில் வாழக்கூடியவங்க மினிமம் ஒரு 40 ரூபா 45 50 ரூபா அரிசியில் தான் வந்து நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறோம். அப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் உங்களுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட அன்னைக்கு சொல்லியிருந்தீங்க வந்து நீங்கள் தூங்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க, பாம்பெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தீங்களா? அது கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்களேன். நாங்கள் நைட்டில் படுத்திருப்போங்கன்னு படுத்திருக்கும்போது நன்னாடு மட்டும் இல்லை, டெய்லி படுத்திருக்கும்போது நாங்கள் தூங்கும்போது அழுங்காமல் வந்து நல்லா எனக்கு ஏற்கனவே மூஸ்தப்பு மாதிரி பிடிச்சிக்குன்னு படுப்பேன். படுக்கும்போது தூங்கிட்டு இருக்கிற போது தலைகணி வச்சு இந்த இடத்துல படுத்துட்டு இருக்கும்போது குப்பரை படுத்துட்டேன், ஏன்னா மலக்க முடியல வலி. படுத்துட்டு இருக்கும்போது பாம்பு டக்குன்னு வந்த மாதிரி இந்த இடது சைடில் பூந்து வலது சைடில் பூந்து இற சைடுக்குள்ள நெஞ்சுக்குள்ளே வந்து படுத்துடுது. படுத்தோன்னே டக்குன்னு கண்டித்த பாம்பு தான், என்ன செய்கிறது, இவர் இங்கே எளிப்படுத்திருக்கிறாரு. அப்புறம் உடனே கையூனி இப்படியே எந்திரிச்சு பாம்புக்கு முட்டாத அளவுக்கு எந்திரிச்சேன். பாம்பு முட்டினா கடிச்சிரு, அந்த பாம்பு கடித்தாலும் சீக்கிரம் காப்பாற்ற முடியாது, அந்த அளவுக்கு உள்ள விஷம் உள்ள பாம்பு அது. எண்ணெய் கட்டு பாம்புங்கிறது நாகபாம்புள்ள விட அது விஷம் ஜாஸ்தி. எண்ணெய் கட்டுங்கிறது. ஆனால் அந்த பாம்பு அப்படி எந்திரிக்கும் போது நான் எந்திரிச்சு இப்படி பார்க்குற லைட் எரியுது, சோலார் லைட்டு தானே எரியுது. எந்திரிச்சு பார்க்குறேன், மண்டலம் போட்டு படுத்துட்டு பார்க்குது. எந்திரிச்சதுமே ஏசப்பா எந்திரிங்க பாம்புன்னு சொல்லிட்டு இப்படி எந்திரிச்சது முழங்கால் அகட்டு திரும்பிட்டேன். திரும்பினா படுத்துடுது. ஒடியாந்து அண்ணன் பிடிச்சமே 2 பேரும் அருவாள் எடுத்து ஓங்கி வெட்டிட்டோம். 6 மாதம்னா 6 மாதம் அப்போ தான் அதிகமான பாம்பு தண்ணி ஏறினு இங்கே தான் வரும் பாம்பு. எப்படின்னா அந்த மலை மேலெல்லாம் மழை பெய்யுது தங்க, அந்த செடிக்கு மேலே படுத்துட்டு பாம்பு வரும், அது பூரா மேலே ஏறி அடிச்சுட்டு வந்துடும். அடிச்சுட்டு வந்தோம்னா இங்கே வந்து கரையேறி. இதுதான் வந்து அக்கா அண்ணன் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ரூமு. ஃபுல்லாக இருட்டாக இருக்கா, கிளியராக தெரியுதா? வேண்டாம் இருங்க, ஃபஸ்ட்டு பார்த்து வந்து இவங்க அடுப்படி கிச்சன் இதுதான் வந்து அவங்களுடைய யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே வந்து இந்த ஒரே இடத்துலையும். பீரோவும் கூட வந்து இல்லை, பீரோ இல்லாமல் துணி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் வந்து துணி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அக்கா அண்ணன் தூங்குறது இந்த இடம் தாங்கண்ணா, இதுதான் கட்டில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. என்னத்தை சொல்கிறது, சாதாரணமாக ஒரு கட்டில் கூட இல்லாத நிலமை, ஒரு பீரோ இல்லை, ஒரு அடுப்படி வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. இவங்களுடைய கரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சோலாரு, ஒரே ஒரு பல்பு, அந்த பல்பு அப்படி காட்டுங்க, அது லைட் போட முடியுமாக்கா? அப்போ இந்த ஒரு லைட்டு தான் இவங்களுக்கு எல்லாமே. ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு கொசு. நம்ம சாதாரணமாக நம்மளுடைய வீட்டில் வந்து ஒரு கொசு கடிச்சா கூட சரியான தூக்கம். எனக்கு என்னுடைய இதை சொல்கிறேன்னா, எனக்கே வந்து கொசு கடிச்சா தூங்க முடியாது, கொசுவலை போட்டு தான் நம்ம தூங்குகிறோம். ஆனால் எந்த வித பாதுகாப்பும் கிடையாது. எந்த பக்கம் இருந்து எந்த பாம்பு வரும், பூச்சி வரும், பள்ளி வரும், தேள் வரும், எதுவுமே தெரியாமல் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி தான் இவங்களுடைய நாட்கள் ஒவ்வொன்றும் போயிட்டுருக்கு. அந்த மக்களுக்காக நாங்கள் அடுத்தது ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா கையால் நல்ல அற்புதமான ஒரு பிரியாணி ரெடி பண்ணி, அவங்க பிரியாணி சாப்பிட ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்ட்டு நாங்கள் தயார் பண்ணி கொண்டு போகிறத இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
நல்ல சூடாக பிரியாணியை பேக் பண்ணிவிட்டு நாங்கள் பயணத்தை வந்து அந்த ஊருக்கு திரும்ப இது 2வது பார்ட் வீடியோவாக நான் அந்த சேனலில் போட்டிருந்ததை இதில் வந்து ஒரே வீடியோவாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான குடிசை வீடுகளில் வாழக்கூடிய நிறைய மக்களை பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க அவங்களுடைய கஷ்டங்கள். இந்த ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுப்போம்னு சொல்லி தான் நாங்கள் அந்த மக்களை பார்க்கறதுக்காக என்னுடைய நண்பர்களோட இந்த பயணத்தை மேற்கொண்டோம். ஏற்கனவே பிரியாணி கேட்டிருந்தாரு. அதனால் வீட்டில் இருந்து நாங்கள் வந்து எங்கள் அம்மாவோட கை பக்குவத்தில் வந்து ரெடி பண்ண அந்த பிரியாணி மணக்க சுட சுட அந்த அப்படியே நாங்கள் காரில் வரும்போது அந்த ஸ்மெல்லு அப்படியே தூக்குது. அப்படி இருக்கக்கூடிய பிரியாணி சொல்ல வாய் ஊறுது. தயாராக பாருங்க, 2 பானை ரெடியாக இருக்குது. அந்த பானையில் இன்னைக்கு வந்து பிரியாணி வந்து நொப்பியை ஃபுல் பண்ணி இவங்களே முடிச்சிருவாங்களா, இல்லை அண்ணனுக்கும் அக்காவுக்கும் கொஞ்சம் இருக்குமாங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த பெல் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நேரம் உள்ளே போகலாம். பிரியாணிக்கு வந்து அந்த இலையில சாப்பிட்டா தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து இருக்குன்னு சொல்லிட்டு மச்சான் சொன்னார். பரிது போய் இயற்கையில் வந்து இலையில சாப்பிடலாம்னு சொன்னனால நம்ம அண்ணன் கூட வந்து தோட்டத்தில் போய் இலையை வெட்ட போகிறோம். எப்படி இலையை வெட்டுறோம் கிளைமேட் பாருங்கள். ஒரு சைடு மழை வந்துட்டு இருக்கு. பவானிசாகர் டேம் வந்து இந்த மரத்துக்கு அந்த சைடு தான் பவானிசாகர் டேம் இருக்குது. நம்ம அதுக்கு பின்னாடி சைடு இருக்கோம். சரியான கிளைமேட்டு, செமையாக இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடணும்னா மறக்காமல் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். இப்போது மச்சான் வந்து வேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. அருமையான கிளைமேட்டு, இயற்கையாக வந்து நம்ம ரசித்து நம்ம வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் இப்படி சாப்பிட்ருப்போம் அப்படின்னா ஒரு அதிசயமாகத்தே இருக்கும் நமக்கு. இது நல்லா இருக்கும். வீட்டாப்பில் பார்த்தீங்கன்னா மழை இருக்கும், தண்ணி இருக்குது கீழே. நம்ம இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்ருக்கோம். நல்லா, அதுவும் பிரியாணி வேறு பிரியாணி வேறு அப்படி நல்லா மழை தட்டி வீசிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கூடிய இந்த பகுதி வந்து தெங்கு மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி தான் வந்து பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. நல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த பக்கத்தில் வந்து லெஃப்ட் சைடு ஒயிட்டாகவும் ரைட் சைடு ஒரு கேப் ஒயிட்டாக தெரியுது. அதுக்கு இடப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா மேகத்துல இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. செம மழை. சுற்றி கோத்தகிரி மலை, ஊட்டி மலை எல்லாம் சுற்றி அழகாக அருமையான இயற்கையான ஒரு பகுதியில் நம்மளுடைய மதியான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இயற்கையை ரசிச்சிட்ருக்கோம். ஹாய் நண்பர்களே, நாங்கள் வந்து அண்ணனெல்லாம் பார்த்தாச்சு. பார்த்து அக்காட்டையே பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று சொன்னாங்க. அது என்ன தகவல் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் முழுசாக கேளுங்க. நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு தகவல். அக்கா சொல்லுங்கக்கா. அங்கே வந்து அப்போல்லாம் சின்னதாக இருக்குல்ல, ஏறப்பால் வந்து அந்த முகுல் மூலிமா வந்து தெரியாத மோதி மலையிலேருந்து விழுந்துடுது. அதாவது மேகமூட்டமாக இருந்தனால வந்து இந்த மலையெல்லாம் மோதி இருக்குங்களா? மலையெல்லாம் மோதிருந்தது. அந்த வெள்ளையா ஒன்று தெரியுது பாருங்க, ஏறப்பால் நாட்டவே இருக்கு பாரு. ஆமாமா, அந்த ஏறப்பால் அடிச்சு கீழே விழுந்து. கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுங்க. இப்போ வந்து நம்மளுடைய கேமராமேன் வந்து அதை ஜூம் பண்ணி காட்டுவார். ஏரோப்ளைன் வந்து மேகமூட்டமாக இருந்தனால எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்தது? அது வந்து 60 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ நீ உங்களுக்கு எப்படி? நான் நல்லா சின்ன பிள்ளை, 10 வருஷம் பிள்ளைங்க, 5 வயசு சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு கேள்விப்பட்ட இதுதானா இல்லை நீங்க பார்த்துருக்கீங்களா? நாங்கள் அப்பெல்லாம் இங்கே இருப்போம். அப்பெல்லாம் எங்கள் வீடெல்லாம் இங்கே தான் தண்ணிக்குள்ளே. அம்மா அப்பாலாம் நாங்கள் இங்கே தான் இருப்போம். இருக்கும்போது எங்கள் அம்மா அவங்க அப்பாவெல்லாம் போய் அப்பாவெல்லாம் பெலாக்காய் எடுத்துட்டு பார்த்துட்டு வந்தாங்க.
ஓ அந்த அதே பாத்துருக்கேன். சின்ன ஏரோப்ளேன்னா பெருசுங்களா? ஏரோப்ளேன் பெருசு, அப்பெல்லாம் பெருசுதாங்க. அப்பெல்லாம் வந்து இது மாதிரி இல்லைங்க. எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு சொன்னீங்க? ஆனா இறந்தது வந்து நிறைய நாங்க அப்பா அம்மா சொல்லிக்கிறாங்க, அது எடுக்கவே முடியலைங்க, அப்படியே உள்ளுந்து அதை வந்து எடுக்கவே முடியல அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு தீ எரிஞ்சு அடிச்சு தீ எரிஞ்சு அப்படியே விழுந்துடுது கீழே. 50-60 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறதுனால அதோடைய அது இப்பவே வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கடல்ல வந்து எண்ணெய் கொட்டுச்சுன்னா பக்கெட் வச்சு அள்ளிட்டு இருக்கக்கூடிய நாடு தான் நம்ம நாடு. அப்போ வந்து 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஏரோப்ளைன் வந்து மலையில மோதிச்சு, அது வெடிச்சு செதறிடுச்சுன்னு சொன்னா அது நிறைய பேருக்கு அறிஞ்சு செத்து போயிட்டாங்களாமா. எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியல. அப்போ அக்காவுக்கு வந்து 10 வயசு இருக்குதாமா. கீழே வந்து அவங்களுடைய வீடு இருந்திருக்கு. அப்போ அந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆனா எல்லாருமே இறந்துட்டதா உங்களுக்கு எல்லாமே இறந்துட்டாங்க. இது எப்படி நீங்க மேல இருந்து கீழே விழுந்து? சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த ஏரோப்ளைன்ஸ் வந்து இந்த பக்கம் வரவே இல்லை. இது வந்து உங்களுக்கு அந்த ஏரோப்ளைன் பத்தி வேற ஏதாவது தகவல் தெரியுமா? அது எங்க தான் இங்க இருந்து போச்சு, இங்க இருந்து வந்துச்சு? தெரியாதுங்க, அப்பெல்லாம் புரியாதுல்ல. சின்ன வயசுல அது எங்க இருந்து வந்தது அப்படின்னு இங்க இருந்து வந்த மாதிரி வந்து மோதுனுதா. ஆனா அது வந்து யாருமே ஒண்ணும் பண்ண முடியல. அது வந்து இப்போ மோதும் போது வந்து எத்தனாவது வருஷம் நினைக்கிறீங்க? அதாவது இப்போ உங்களுக்கு 10 வயசுனா எத்தனாவது வருஷத்துல நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப 50ல இருந்து 60க்குள்ள வந்து இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கு. நீங்க இந்த விபத்து நடந்தப்போ இது வந்து நடந்துச்சுன்னு வந்து உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? இல்ல அது காலையில நடந்ததா இல்ல நைட்டு நடந்ததா? விழுந்ததுமே எல்லாரும் ஏரோப்ளேன் விழுந்துருது, இங்க இருக்கிற எல்லாம் ஏரோப்ளேன் வந்து சவுண்டு வந்து உளுந்துருது அப்படின்னு வந்து அங்க போகல ஆதிவாசி எல்லாம் அப்ப இருந்து அங்க குடியிருக்கிறாங்க பாருங்க. இப்ப தெரியுது பாருங்க அந்த அதான் ஊடுக்காங்க. அதான் தெரியுது அந்த மலைக்கு மேல அந்த மேக மலை இறங்குற இடத்துல பாருங்க. ஆமா ஆமா. அங்கெல்லாம் குடியிருக்கிறாங்க, ஒரு 100 குடிப்பாடு இருக்காங்க அங்க. அங்கெல்லாம் ஆதிவாசி பெலாக்காய் எங்களுக்கு வேணும், நாங்க அங்கதான் போவோம். அடேங்கப்பா. பெலாக்காய் மாதளாங்காய் இதெல்லாம் நடந்தது. இது வருது மலை மேல ஏறித்தான் போகணும் அந்த ஏரோப்ளேன் கட்டம். அங்க போயிட்டு அந்த கீழே ஏரோப்ளேன் விட்டு கீழே இறங்கவே. சரி, அப்ப நீங்க அந்த மாதிரி ஏதாவது நீங்க போய் இது வரைக்கும் அந்த இடத்துல ஏதாவது அந்த இரும்பு அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. அது வந்து சரியான டீலோ, யாருமே போக முடியாதுங்க. எதுவுமே போக முடியாது. ஒரு துண்டு கூட நீங்க போக முடியாது. சரி, அதுல அடையாளம் மாதிரி ஏதாவது இப்ப இங்க இருந்து பாக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு வெள்ளையா ஒண்ணு தெரியுது மலையோட. ஆமா, நீங்க வந்து அது வரைக்கும் போயிருக்கீங்கல்ல? போனாலே அந்த பாறையில இருந்து கீழே மட்டும்தான் தெரியும். இங்க இருந்து நம்மள ஒரு திபிள்ஸ்னா இப்போ அந்த தண்ணிக்குள்ள நடுமேடு அந்த மேடு இருக்கு வருதுங்க, அவ்வளவு தூரம் உள்ள குழி. அந்த டீலாக்குள்ள ஒருத்தருமே போக மாட்டாங்க, பயங்கரமான போக மாட்டாங்க. இந்த அளவுக்கு இன்னும் ஒரு அதிகாரியும் கூட அங்க போக முடியாது இல்லை. அந்த அளவுக்கு அது ரொம்ப பாதிக்கப்பட்டது. அங்க நடந்து போற அளவுக்கு இல்ல கண்ணு. அப்ப ஆணையே இருந்தாலும் ஒண்ணு பேசுறதுக்கு எதுவுமே பேசாது. புது ஆளுகளை பார்த்தா வீரப்பன் இல்லாத இருந்ததுனால அப்பெல்லாம் வீரப்பண்ணதுல ஆனை நம்மளை கண்டு ஓடிடு. இப்ப வந்து ஆனை ஆளை கண்டா போடுறதுல யாருமே அங்க போறது இல்லை. அவங்க வேணா வருவாங்க, கொண்டுகிட்டு வந்தா தண்ணி குறைஞ்சதுன்னா வருவாங்க அவங்க. ஆனா நாங்க போக மாட்டாங்க, யாருமே போறதில்லை, பயந்துட்டாங்கல்ல. ஓகே, வீடியோவோட எண்டு கொண்டுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு? ரொம்ப வித்தியாசமான இந்த மக்களுடைய வாழ்க்கை, அதிபயங்கரமான காட்டுக்குள்ளே வாழ்ந்த வாழ்க்கை, இவங்க யானைகளோட இவங்களுடைய இருந்த தொடர்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காடை பற்றியும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் இவங்க பட்ட கஷ்டங்களை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ இவங்களுக்கு நிறைய பேர் கேட்பீங்க, இவங்க எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. இவங்க ஹெல்ப்பெல்லாம் எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா நம்ம கொண்டு ஒரு டைம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம், அதுக்கப்புறம் வந்து அந்த ஹெல்ப்பை அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண வேண்டாம். இவங்களுக்காக நம்ம வந்து ப்ரே பண்ணுறது மட்டுமே போதுமானது. நம்ம இனி அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பை பாய்.